ஸோ கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் சிஎம் பங்க் அண்ட் ரோமன் ரிங்ஸ்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் அண்ட் சிஎம் பங்க் ரெண்டு பேரையும் வந்து WWE வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா வர போகிறாங்க. இவங்களுக்கான ஒரு ஃபேஸ் ஆஃபோ இல்லைனா ப்ரோமோ பேட்டிலோ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் அண்ட் சிஎம் பங்க் ரெண்டு பேரும் வந்து இருக்க போகிறாங்க. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வரும். ஸோ இனிமேல் வந்து ஸ்மாக் டவுனில் வந்து நம்ம ஒரு புது அனௌன்சர் வந்து பார்க்க போகிறோம். பழைய அனௌன்சர் வந்து இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து புது அனௌன்சர் வந்து WWE வந்து மாற்றிட்டாங்க. ஸோ ஸ்மாக் டவுனோட புது அனௌன்சர் வந்து யாருன்னா அது வந்து மார்க் நேஸ். ஸோ அவரே வந்து ட்வீட் பண்ணி சொல்கிறாரு, நான் வந்து ஸ்மாக் டவுனில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்க போகிறேன். நான் தான் இனிமேல் வந்து ஸ்மாக் டவுனில் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். இனிமேல் வந்து நான் தான் ஸ்மாக் டவுனோட அனௌன்சிங் வேலையை வந்து பார்க்க போகிறேன். ஸோ இந்த மார்க் நேஸ்ன்ற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் கடைசியாக நம்ம வந்து நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் வந்து WWE வந்து என்னெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி சம்பவம்லாம் நம்ம எதிர்பார்க்கலான்னு பார்த்துருவோம். ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் vs பிரிட்டி டெட்லிக்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து WWE வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் LA Knight vs பிரான் ஸ்ட்ரோமனுக்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்சும் வந்து நடக்க போகுது. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச்சில் வந்து ஜேக்கப் ஃபாட்டோ, சோலோ சிக்கோ இவங்களாம் வந்து இன்டரப்ட் பண்ணுறது வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் WWE வந்து இன்னொரு செக்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது வந்து கான்ட்ராக்ட் சைனிங் வந்து நடக்க போகுது. ரோமன் ரீன்ஸ், சிஎம் பங்க், செத் ராலன்ஸ் 3 பேரும் வந்து இருக்க போகிறாங்க ஒரே ரிங்கில். இவங்களுக்கான ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் வந்து நடக்க போகுது ஸ்மாக் டவுனில். மேபி அந்த கான்ட்ராக்டில் வந்து நம்ம ஒரு ஸ்டிப்புலேஷன் வந்து ஆட் ஆகிறது வந்து பார்க்கலாம். ஏன்னா WWE வந்து இவங்களுக்கான மேட்ச் வந்து ஆல்ரெடி அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. அப்போ எதுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் சைனிங் நடக்குதுன்னு தெரில. ஸோ மேபி நம்ம வந்து நாளைக்கு ஏதாவது ட்விஸ்ட் வந்து பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான செக்மெண்ட் வந்து WWE வந்து மொக்கையாக வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரால் வந்து ரொம்ப வந்து சில்லறத்தனமாக வந்து இருந்தது. அந்த ப்ரால் வந்து ரொம்ப வந்து ப்ரூட்டலாக வந்து இல்லை. ஸோ இந்த ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா WWE வந்து கன்ஃபார்மாக லாஸ்ட் வீக்கை விட ஏதாவது வந்து பெருசாக வந்து பண்ண பார்ப்பாங்க. ஏதாவது வந்து ஒரு பெரிய சம்பவம் வந்து பண்ண பார்ப்பாங்க. நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சம்பவம் வந்து எதிர்பார்க்கலாம். அதை வந்து பால் ஹேமனோட ஃபேவராக இருக்கலாம், இல்லைனா கான்ட்ராக்ட் சைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிப்புலேஷன் வந்து ஆட் ஆகிறது வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களுக்கான ஒரு ப்ராலு இல்லைனா ப்ரோமோ பேட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஸ்மாக் டவுனும் போட மாட்டாங்க, ரா வந்து போட மாட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து லைவாக வந்து ஸ்மாக் டவுனை வந்து பார்க்க முடியாது சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1:30 AM வந்து நடக்க போகுது. ஸோ வரப்போகிற 1:30 AM தான். ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து ஒரு நைட் ஷோவாக வந்து இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ளே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.